viewers, welcome to Super Brain. Example 3.35 பார்க்கலாம். Find the quotient and remainder when p of x is divided by d of x using synthetic division. Synthetic division use பண்ணி இதை divide பண்ணி quotient remainder கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். சரி, இப்போ நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா சிந்தட்டிக் டிவிஷன் பார்க்க போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னா எல் ஷேப்பில் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா டிவைசர், இதுக்கு வந்து 0 ஆஃப் டிவைசர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். இப்போ 0 ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டி ஆஃப் எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிவைசருக்கு ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் 0 ஆஃப் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளஸ் 3 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், -3 மாறிடும். இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த p of x கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா பாருங்க, டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கணும் பவர். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கா, அப்புறம் 2 இருக்கா, அப்புறம் எக்ஸும் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு. ஆனா இந்த ஆர்டர் வந்து இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டரா முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல p of x ஈக்குவல் டு 3x³ மைனஸ் 2x², நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் எழுதலாம், பிளஸ் 7x, அப்புறம் -5ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம எல் டிவிஷன் போட போறோம். எல் மாதிரி இப்படி ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் நாம இங்க எழுத போறோம். இங்க x³ கோஎஃபிஷியன்ட் என்ன 3, x² கோஎஃபிஷியன்ட் என்ன -2, அந்த சிம்பிளோட சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறம் x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 7, லாஸ்டா கான்ஸ்டன்ட் டேர்ம் -5. இப்போ என்ன பண்ணணும், இங்க வந்து நம்ம x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா -3, அதை இங்க போட்டுக்கோங்க. ஓகே, எப்பவுமே இந்த இடத்துல 0 தான். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கீழே மட்டும் எப்பவுமே 0 போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி நம்ம பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர் கூட நம்ம போடும்போது மல்டிப்ளை பண்ணுவோம், அதை ஞாபகம். இப்போ நம்ம ஆட் பண்ணணும், 3யும் 0வையும் ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த டிவைசர், இதையும் மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால -3 3s are 9 வரும். இப்போ இப்படி வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 9 வந்து 11 ஆகும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ரெண்டுமே மைனஸ்னால நமக்கு பிளஸ் ஆகும். 3 × 11 வந்து 33 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி வரும்போது ஆட் பண்ணுவோம், இது கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், 40 கிடைக்கும். இப்போ 3யும் 40யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3 × 40 வந்து 120 வரும். இப்போ பாருங்க ரெண்டுமே மைனஸா, அப்போ சேம் சிம்பிள் அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா, 120 கூட ஒரு 5 ஆட் பண்ணால் 125 வரும். சரி, எப்பவுமே இந்த லாஸ்ட்ல வருது பாத்தீங்களா, இதை வந்து இப்படி கவர் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ரிமைண்டரா இருக்கும். இதுதான் நம்மளுடைய கோஷியன்ட். இது எப்படி எழுதணும்னா ரிமைண்டருக்கு பக்கத்துல வருது பாத்தீங்களா, இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், இது x² டேர்ம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோஷியன்ட் எழுதலாம். கோஷியன்ட் பாத்தீங்கன்னா இது வந்து x² டேர்ம் சொன்னோம் இல்லையா, இது கான்ஸ்டன்ட், இது x, இது x². இல்லைன்னா நீங்க ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x³ கொடுத்துருக்காங்கன்னா இதுல இருந்து பவர் 1 கம்மி பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும், x² ஆகும். அப்ப x² இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 3x² - 11x + 40, இதுதான் நம்மளுடைய கோஷியன்ட். ரிமைண்டர் என்ன வந்திருக்கு பாருங்க, இந்த லாஸ்டா இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுடைய ரிமைண்டர் -125. அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Example 3.36 பார்க்கலாம். Find the quotient and remainder when 3x³ - 4x² - 5 is divided by 3x + 1 using synthetic division. இதுவும் சேம் மெத்தட் தான், 3.35 மாதிரி தான். இங்க இருக்க பாலினாமியலை இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் ரிமைண்டர் என்னன்னு கேக்குறாங்க. எந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டிவைசர், அதை வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 0ன்னு போட்டு 0 ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்கணும். ஸோ 3x + 1 = 0ன்னு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், x உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ 3x அப்படியே இருக்கட்டும், இந்த +1 அந்த சைடு வரும்போது -1 ஆகும். அப்போ x உடைய வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த -1 அப்படியே போட்டுக்கோங்க, மல்டிப்ளேல இருக்க 3 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும். ஸோ இதுதான் 0 ஆஃப் த டிவைசர். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாலினாமியல் வந்து ஆர்டரா இருக்கான்னு பார்க்க போறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு பார்ப்போம். பவர்லாம் டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கா பாருங்க, 3 2, அதுக்கப்புறம் எக்ஸ் இங்க 1 இல்லை இல்லையா, 3 2 1 வரணும், அதாவது எக்ஸ் டேர்ம் வரணும். எக்ஸ் டேர்ம் இங்க இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம்.
3x cube minus 4x square. இப்போ x term இல்லைன்றதுனால 0xன்னு நான் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டேர்மை எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா L டிவிஷன் போட்டுக்கலாம். இதில் இதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 3 minus 4 சிம்பிளோட சேர்த்து எழுதிக்கோங்க. 0 minus 5. இங்கே x உடைய வேல்யூ என்ன வந்திருக்கோ அதை இங்கே போட்டுக்கோங்க. எப்போவுமே x உடைய வேல்யூ ஃப்ராக்ஷன் வந்தால் மட்டும் கோஷியன்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே விட்டுறக்கூடாது. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே எப்போவுமே 0 போடணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் -1/3 இன்ட்டு 3 போட போகிறோம். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிட்டு -1 நமக்கு கிடைக்கும். அந்த -1 இங்கே போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே மைனஸ்னால மைனஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 4 + 1 5ன்னு வரும். இப்போ அகைன் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/3 இன்ட்டு 5 மட்டும் வரும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அப்போ 5/3ன்னு வந்துடும். அந்த 5/3 நம்ம இங்கே அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 0 கூட எது ஆட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ அந்த 5/3 தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -1/3 கூட 5/3 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 1 × 5 வந்து -5/3 3s are 9 வரும். இது கேன்சலே நம்ம பண்ண முடியாது. ஸோ மைனஸும் இருக்கிறதுனால -5/9 வரும். அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5ஐயும் 5/9ஐயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் இல்லையா? அப்போ இங்கே /1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 1 × 9 9 வரும். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். ரெண்டு டேர்ம் வந்து அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். 9 5s are 45 வரும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 5s are 5. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 50/9 கிடைக்குதா? அப்போ இங்கே 50/9 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ரிமைண்டராக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய கோஷியன்ட். அப்போ கோஷியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிமைண்டருக்கு நெக்ஸ்ட் வர்றது கான்ஸ்டன்ட். இது எக்ஸ் டேர்ம், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். பாருங்க, எக்ஸ் கியூப்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 3x² - 5x + 5/3 வரும். ஆனால் இப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூ ஃப்ராக்ஷனில் வந்தாவே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ணணும் இந்த கோஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன பண்ணணும்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்களேன், 3 இருக்கா? ஸோ என்ன பண்ணணும்னா /3ன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் /3 போடணும். ஆல்ரெடி இங்கே ஒரு டிவைடில் இருக்குது ஒரு 3, அதனால × 3ன்னு போட்டுக்கோங்க. இதுவும் டிவைடில் தான் 3ன்னு வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஃப்ராக்ஷன் இல்லாமல் ஒரு 3 இருக்குன்னா அப்போ /1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? ஸோ இது எல்லாமே 1ஆல் டிவைட் பண்ணாலும் அது அப்படியே தான் கிடைக்க போகுது. அதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுருவோம். பட் டினாமினேட்டரில் ஏதாவது நம்பர் இருந்தால் மட்டும் அதை வந்து ஒவ்வொரு டேர்ம் கூடயும் டிவைட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த 3யும் இந்த 3யும் போயிடும். இது கேன்சல் பண்ண முடியாது. இதுவும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ கோஷியன்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. நமக்கு இந்த x² வரும், -5/3xன்னு வந்துடும், +5/9ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கோஷியன்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். என்னன்ட்டு -50/9. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.37 பார்க்கலாம். இஃப் த கோஷியன்ட் ஆன் டிவைடிங் by x + 4 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற பாலினாமியலை இதால் டிவைட் பண்ணும்போது இந்த கோஷியன்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு கோஷியன்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே a கொடுத்துருக்காங்க, இங்கே b கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ab. அப்போ ab உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ரிமைண்டரையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைசருக்கு வந்து 0 ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிப்போம். இது வந்து = 0 போட்டு x வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? x + 4 = 0ன்னு போட்டுக்கலாம். இதுல இருந்து x உடைய வேல்யூ என்ன ஆகும்? இந்த +4 இந்த சைடு வரும்போது -4 வந்துடும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற பாலினாமியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதாவது அதோடைய பவர் வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க. 4 3 2 1 கான்ஸ்டன்ட் கரெக்டா இருக்கு. அப்ப L டிவிஷன் போட்டுக்கலாம். இப்ப இதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு, இங்க 10, இங்க 35, நெக்ஸ்ட் 50, இங்கே 29. இப்போ எக்ஸ் உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4. சரி, இப்போ இது நமக்கு ஃப்ராக்ஷன் வரல, அதனால நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக போட்டுக்க முடியும் கோஷியன்ட்டை. இப்போ எப்போவுமே நம்ம இங்கே வந்து 0 போட்டுப்போமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் வரும், ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ். 4 × 1 வந்து 4 ஆகிடும். இது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் அப்படின்றதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 6 வரும். பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுப்போம். 4 6 are 24ன்னு வரும்.
இது ரெண்டும் வேற வேற சிம்பிள் அப்படின்றதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு 11 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ்னால ப்ளஸ் தான். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -4 × 11 வந்து 44 வரும். ஸோ 50ல் 44 மைனஸ் பண்ணால் நமக்கு 6 வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது -24 வரும். ஸோ 29ல் 24 போச்சுன்னா நமக்கு 5 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ரிமைண்டராக இருக்கும். அப்போ நமக்கு இங்கே கோஷியன்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இங்கே பவர் வந்து நமக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? கியூப் டேர்ம்லேருந்து ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இப்படியும் பார்க்கலாம். இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இது கியூப் டேர்ம். அப்போ 1x³ வரும். அப்போ அது வெறும் x³ போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அப்போ 6x² போடலாம். இது வந்து எக்ஸ் டேர்ம் 11xன்னு போடலாம். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, இப்போ கோஷியன்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க வந்து நமக்கு ஒரு கோஷியன்ட் கொடுத்துட்டாங்க. இதில் ஏயோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கோஷியன்ட் கூட இந்த கோஷியன்ட்டை நம்ம கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணும்போது ஏவுடைய வேல்யூ பியோடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஆல்ரெடி நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். கம்பேர் பண்ணலாம். இப்ப பாருங்க நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க. x³ - ax² + bx + 6 இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கிவன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஏக்கும் பிக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க. x² கோஎஃபிஷியன்ட் தான் a. ஆனா இங்க -a இருக்கிறதுனால -a போட்டுக்கோங்க. இங்கேயும் x² கோஎஃபிஷியன்ட் பாருங்க நமக்கு 6 வந்திருக்கு. x உடைய கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஸோ -a = 6ன்னு வரும். அப்போ a உடைய வேல்யூ என்ன ஆகும்? -6ன்னு வந்துடும். இந்த சிம்பிள் மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மைனஸ் கண்டிப்பா போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி x உடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ண போறோம். இங்க +b தான் இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்கு. அப்போ b = 11 அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிடும். பாருங்க b இருக்கிற இடத்துல நமக்கு 11 வந்துடும். இப்போ ஏவும் பியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ரிமைண்டர் இல்லையா? ரிமைண்டர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார் ரிமைண்டர் = 5 அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.